வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திருமதி கலையரசி நடராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம். அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு 6வது மாநாடு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமும் தருமை ஆதீனமும் இணைந்து அந்த விழாவை நடத்துகிறாங்க. அதில் கலந்து கொண்ட மதுரை ஆதீனம் நேற்று துவக்கூடாவில் பேசும் பொழுது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னை கொல்ல பார்த்தார்கள், தருமை ஆதீனத்தினுடைய ஆவியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளும் தான் என்னை காத்தது. அதுக்கப்புறம் வெளியே பேட்டி கொடுக்கும் பொழுது அந்த காரில் 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் குல்லா போட்டிருந்தார், தாடி வச்சுருந்தாரு. என்னை கொல்ல பார்க்குறாங்க, நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல தடங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதற்கு பிறகு காவல்துறை அதை சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. இவர் கார் வேகமாக போகுது, அந்த கார் வந்த இடத்துல நின்றுச்சு. இவர் கார் தான் அந்த காரில் உரசிட்டு போயிருக்கிறது. இவர் சொன்னது போல் எதுவும் நடக்கலைன்னு காவல்துறை சொல்கிறாங்க. ஆதீனம் இப்படி பேசியதனுடைய பின்னணி என்ன? இதில் பின்னணியும் கிடையாது, முன்னணியும் கிடையாது. அவருக்கு மோடியினுடைய அருளும் ஆசையும் வேணும். சிவனின் அருளாசி வேண்டி இருப்பவங்க தானே ஆதீனம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எந்த ஆதீனமும் சிவனுடைய அருளாசியோ தமிழினுடைய அருளாசியோ வேண்டுவது கிடையாது. இப்போ உள்ள ஆதீனங்கள் அனைத்துமே மோடியினுடைய அருளாசி, அமித்ஷாவினுடைய அருளாசி, பணம், இது இருந்தால் போதும். இதற்குரிய ஏற்பாடுகளை பாரிவேந்தர் போன்ற ஆட்கள் செய்கிறாங்க. இப்போ இவர் இவரை பற்றின பேச்செல்லாம் ஒன்றும் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மதுரை ஆதீனத்தை பற்றி. மதுரை ஆதீனங்கிறவர் ஒரு பெரிய அறிஞரோ, பெரிய ஞானியோ, பெரிய புரட்சியாளரோ, அல்லது உலகத்தின் கவனத்தை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதரோ கிடையாது. அவர் இல்லை, சைவத்தை முற்றும் அறிந்தவர்கள் தானே அவங்க. சைவத்தை முற்றும் இல்லை, சைவத்தை மட்டும் கூட அறிந்தவர்கள் அல்ல அவர்கள். ஏதோ குருவி தலையில் பணங்காய வச்ச போல் இல்லாத நேரத்துக்கு அவர் ஒரு ஆதீனமாக ஆயிட்டார். அவருக்கு ஆழ்ந்த கல்வி அறிவோ ஆராய்ச்சியோ கிடையாது. அதெல்லாம் இருந்ததுன்னா அவருடைய பேச்சே வேறையாக இருக்கும். அவருடைய பேச்சுகளெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு, நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு. ஏதாவது ஒரு ஞான விளக்கம் எங்கேயாவது கொடுத்துருக்காரா கேளுங்க. அரசியலும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாத ஒன்று தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அரசியல்வாதிகள் ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னோ, ஆன்மீகவாதிகள் அரசியல் பேசக்கூடாதுன்னோ நான் சொல்ல மாட்டேன். அரசன் இல்லாமல் ஆலயமே உருவாகலை தமிழகத்தில், இல்லையா? அப்போது அரசன் ஆன்மீகத்தை வளர்த்துருக்கான். ஆன்மீகம் இல்லாமல் அரசனும் இல்லை. தமிழ்நாட்டினுடைய வரலாறு அது. அதனால் ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடாதுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆராய்ச்சியும் அறிவும் வேணும். அது ரெண்டும் இல்லாதவர்கள் திருநீறு பூசியதாலேயோ ருத்ராட்சம் அணிந்து விட்டதுனாலேயோ ஞானிகளாகிவிட முடியாது. அவருடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய மண்ணுக்காகவோ, தன்னுடைய மொழிக்காகவோ, தன்னுடைய இனத்துக்காகவோ அவர் பேச மாட்டார். இல்லை, அவர் நேற்று பேச தொடங்கும் பொழுதே இருந்தமிழே உன்னால் இருந்தேன் அப்படின்னு தானே பேச. அந்த ஒரு பாட்டு அவருக்கு தெரியும், அதனால் அதை பாடுறாரு. உணர்ந்து பாடலன்றீங்களா? அந்த பாட்டு தெரியும்னா என்ன, அந்த பாடிக்கிட்டே இருந்தால் அது அர்த்தம் என்னன்னு தெரியும், அவ்வளோதான். அது பாடுறாரு. அதனால் அவருக்கு தமிழ் மேலே அப்படியே தமிழுக்காக அவர் உயிர் வாழ்கிறான்னெல்லாம் சொல்ல முடியாது. தமிழுக்காக உயிர் வாழ்கிறவர் எங்கேயாவது தமிழில் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்லியிருக்காரா? எங்கேயாவது தமிழில் தான் கோயிலில் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லியிருக்காரா? இல்லை எந்த மடமாவது எந்த ஆதீனமாவது தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னு இதுவரைலாம் வற்புறுத்தியிருக்காங்களா? எந்த ஆதீனமாவது தமிழில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு இதுவரைலாம் சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த ஆதீனங்களுடைய நோக்கம்தான் என்ன? ஆதீனங்களுடைய கொள்கை தான் என்ன? நேற்று பேசுகிறாரு அமித்ஷா எங்கேயோ, இந்தியாவில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு. ஒரு ஆதீனமாவது அதுக்கு இன்றைக்கி மறுப்பு தெரிவிச்சியா? மறுப்பு தெரிவிச்சியா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட
ஆதீனத்தினுடைய தலைவர் தான் இவர். யார் இப்போ பேசினவர், கொல்ல வர்றான்னு பேசுகிறாரு. 2000, அதாவது தமிழகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோற்றுவிக்கப்பட்ட ஞானசம்பந்தனுடைய மடத்தில் தலைவர் இவர். அமித்ஷா அப்படி பேசியிருக்காரு. இந்தியாவினுடைய அத்தனை மொழிகளுக்கும் தாய்மொழி வந்து சமஸ்கிருதம்னு. உண்மையா அது? உனக்கு ஆராய்ச்சி இருந்தால் கேட்கணும்ல இந்நேரம். 18,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய தமிழல்லவா உலகத்தின் தாய்மொழி. செய்யப்பட்ட இந்தியாவுக்கு ஆரியர்கள் வந்த பிறகு மகேந்திர பல்லவன் காலத்தில் செய்யப்பட்ட ஒரு மொழியை இந்தியாவினுடைய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. அமித்ஷாவினுடைய படிப்பு என்ன? அமித்ஷாவினுடைய மொழி ஆராய்ச்சி என்ன? அமித்ஷா பேசலாமா இதெல்லாம்? ஒரு மடமாவது வாய் திறந்துச்சா? தமிழ் மடம்னு எதுக்கு வச்சிருக்க? இல்ல, ஒரு காலத்துல வந்து குன்றக்குடி அடிகளார் போன்றவர்கள் எல்லாம் இதை கடுமையா எதிர்த்தாங்கல்ல. இப்ப ஏன் வாய் திறக்கல? பயம் சொத்து. என்ன பயம்? பயம்னா சுகமா வாழ்றாங்கல்ல மடாதிபதி. துறவிகள் இல்லையா? துறவிகள் இல்லையா அவங்க? அது என்னையா துறவி? இந்த சுகபோக வாழ்க்கை எங்கேயா கிடைக்கும்? சுகபோகமா வாழ்றாங்கல்ல. இந்த அரசாங்கம் எதனா கை வச்சுட்டா அதான் ஃபுல் டோஸரை வச்சு இடிச்சுடுவானே. பயம்தான், சுகபோகத்துக்கு பயம்தான், வேற ஒன்றுமே கிடையாது. புல்டோசரை வச்சு இடிக்கிறவங்க அல்ல. இப்போ இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக மோடி கிட்ட சரணாகதி அடைகிறாங்க. சொத்துக்களை பாதுகாத்து தான் வாழ்றவர்களும் சுகமாக வாழணும். என்ன செய்ய முடியும் அவங்களால? வெயிலில் நிற்க முடியுமா? போக முடியுமா? வர முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? அவர்கள் வாழுகின்ற சுகபோக வாழ்க்கை யாராலும் எங்கேயாவது யாருக்காவது கிடைக்குமா? அதை விட்டு கொடுக்க முடியுமா? பாரிவேந்தர் போன்ற ஆட்கள்லாம் அதுக்கு வந்து ஒரு மடத்துக்கு 50 கோழி கொடுத்தா கூட சரியாக போச்சு ஐயா, விலைக்கு வாங்கிடலாம். என்னவோ சொல்கிறேன், புரிகிறவங்களுக்கு புரியும். புரியுதா? இப்போ 4 வருஷமாக இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஏறத்தாழ 3000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிற குறிக்கோளில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க 3000 கோயில்னு. இல்லை, ஆனால் மதுராதீன் என்ன சொல்கிறாரு, இந்த ஆட்சியில் என்னென்னமோ பண்ண வேண்டியது இருக்குது, கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்கிறேன் என்னன்னு, அது ஒரு பைத்தியம், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இதுதான் சரி கிடையாது. அதனால தான் இப்படி உண்மைக்கு புறம்பாக பேசுனா என்ன அர்த்தம்? 3000 கோயிலுக்கு அவங்க பண்ணலை. குறிக்கோள் அவங்களுக்கு 3000 கோயிலுக்கு பண்ணணும். ஆட்சியிலேருந்து அதாவது அடுத்த தேர்தலுக்குள்ளே 3000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கொள்கை அவங்களுக்கு இருக்குது. இன்னும் அந்த கொள்கையை எட்டலை, அவங்க பண்ணிட்டு வர்றாங்க. நீ பண்ணவே இல்லைன்னு சொன்னீன்னா அதுக்கு முன்னால் உள்ள வரலாற்றை எடுத்துப்பார், கணக்கை எடுத்துப்பார். எந்தெந்த ஆட்சியில் எத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு எடுத்துப்பார். அதில் நேர்மை. திருவாசகமெல்லாம் இவங்கெல்லாம் பேசவே கூடாது, தேவாரமெல்லாம் இவங்க பேசவே கூடாது. உண்மை பேசாதவங்க அந்த திருமுறைகளெல்லாம் பேசக்கூடாது. பொய் பேசுகிறவங்க திருமுறைகளை பேசக்கூடாது. புரியுதா? எத்தனை கோயிலுக்கு எந்தெந்த ஆட்சியில் எத்தனை கோயிலுக்கு என்னென்ன நடந்தது. ஆழித்தேர்னு ஒரு தேர் ஆண்டாண்டு காலம் ஓடாமல் கிடந்தது. சாமி கும்பிடாத ஒரு ஆள் தான் அதை ஓட வச்சது. வரலாறு இல்லையா? திருவாரூர் தேர். வரலாற்றை பேசு, ஆளை பற்றியெல்லாம் பேசாத, வரலாற்றை பேசு. எனக்கு கூட மனக்குறை இருக்குது, அதற்காக உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடாது. இல்லை, இன்னொன்று, அந்த குல்லா போட்டிருந்தாரு, தாடி வச்சிருந்தாரு, கொலை முயற்சி பண்ணுறாருன்றதன் மூலமாக அவர் என்ன ஏதோ வேற ஒன்று சொல்ல வராரோன்னு அதைத்தான் சொன்னேன். எடுத்த உடனே என்ன சொன்னேன், மோடியினுடைய அருளாசியை பெற விரும்புகிறாருன்னா இன்னைக்கு மோடிக்கு எதை பேசுனா பிடிக்கும் யா? இஸ்லாமிய விருப்பு. அதை பேசுகிறார் அவர், அதை பேசுகிறாருயா. இப்போ நேராக இவருடைய பேச்சு அவற்ற போகல. அடுத்த மாதம் மனதின் குரலில் அவர் பேசலாம்ல, இதை பற்றி பேசலாம்ல. அந்த புத்தி எப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்க. குல்லா போட்டிருக்கட்டும், தாடி வச்சுருக்கட்டும், முஸ்லீமாகவே இருக்கட்டும், சிசிடிவி கேமரா பொய் சொல்லுமா? அது உண்மை சொல்லுதே. அது பேசுதில்ல, உண்மையை பேசுதே. அதுக்கு என்ன பதில் சொல்கிற நீ? இல்லை, இன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, விபத்து ஏற்படுத்தியவர்களின் விவரங்களை பல முறை கேட்டும் காவல்துறை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விபத்து தொடர்பாக காவல்துறை வந்து ஒரு சார்பாக விசாரிக்கிறாங்க. ஆதீனம் 15 தடவைக்கு மேலே விளக்கம் கொடுத்துட்டாங்க.
எதிர்த்தரப்பு வாகனத்துல 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனா இப்ப கேட்டா குடும்பமா வந்ததா சொல்றாங்க. 2 பேர் எப்படி குடும்பமா இருக்க முடியும்? நாங்க விபத்து ஏற்படுத்தின விவரத்தை எங்களுக்கு குடுங்கன்னு அவர் கேட்கிறாரு. அவர் அதாவது காவல்துறை வந்து அப்படி ஒரு தனி மனிதருக்கு அதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொடுத்தா வந்து உண்மை குற்றவாளி தப்பிச்சிடுவான். அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தானே அவங்க வெளிப்படுத்துவாங்க. அது கூட அந்த விவரம் கூட தெரியாதா இவருக்கு? இவர்கிட்ட இப்போ கொடுத்தோன்னே இவர் என்ன சிஐடி சங்கரா? இப்போ இவர் அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவார்? சங்கர்லால் துப்பறியும் சங்கர்லாலா இவர்? இப்போ காவல்துறை வந்து ஒரு வழக்கை எடுக்குது, ஒரு நடைமுறை ஒரு இது நிகழ்ச்சியை என்ட்ரு ஆயிருக்கு அப்படின்னாக்க அதை அவங்க வந்து மர்மமாக தானே வச்சு ஆராய்ச்சி பண்ணி அப்புறமா தானே அதை வெளியிடுவாங்க. அதன் பிறகு அதில் காவல்துறையினுடைய உண்மை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம அதுக்கு மேலே சட்டத்தின் துணையோடு நம்ம அதை பார்க்கலாம். அதுக்காகவே நீ ஏன் அவசரப்படுற? இதெல்லாம் குற்றம் நடந்தா? ஆமாம், குற்றம் நடந்தால் அதில் காவல்துறை வந்து தவறாக அது நடந்துச்சுன்னா, பாரபட்சமாக நடந்தால் சட்டத்தின் துணையோட காவல்துறையவே கூண்டில் ஏற்றலாம்ல நாம். சட்டம் நமக்கு அவ்வளோ சலுகையை கொடுத்துருக்குதே. அதற்குள்ளே நீ அதை கொடுன்னா நீ என்ன பண்ணுவ? இது என்ன இது இவர் ஜெய்சங்கர் படமா இது? ஆனா ஒரு ஆதீனம் ஒரு இஸ்லாமிய வெறுப்பை பேசுறாரு அப்படின்றது வந்து சமூகத்துல எப்படியான ஒரு தாக்கம்? என்னப்பா நீங்கள் மறுபடியும் அதையே கேட்குறீங்க? இல்ல, இதை ஏன் மதுரை ஆதீனத்தை வச்சு பேசுறாங்க? வேற எந்த ஆதீனமும் இதை பேசலையே, மதுரை ஆதீனம் தானே இதை பேசுறாரு. மதுரை ஆதீனம் தான்ப்பா இப்போ முதல்ல மோடியை பார்க்கணுன்னு துடிக்கிறாரு. மோடி அருகாமையில் நின்று ஐயா இஸ்லாமியர்களை அழிச்சிட்டு மறு வேலை பாருங்கன்னு இப்போ மோடிக்கு எதிராக சொல்லணும். மோடி இவரை கூப்பிடணும். அதுக்கு தான் இது. இப்போ மற்ற ஆதீனங்கள் கூட வந்து யோசனை பண்ணுவாங்க, வேலை இருக்கும். இவருக்கு வேறு வேலையும் வேறு சிந்தனையும் கிடையாது. இதுதான் சிந்தனை. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஆதீனம்லாம் நல்ல மத நல்லிணக்கமாக பேசக்கூடிய மனிதர் தானே? அப்படி இருந்தாங்க. இப்போ காலத்தின் கோலம் இது. நமக்கு கிடைத்து இருக்கக்கூடிய இந்த தருணம் வந்து இப்படியான ஒரு இக்கட்டான தருணம். நீங்கள் ஆதீனங்களோட பழகிருக்கீங்களா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து சைவ சித்தாந்தம் படித்ததே ஆதீனத்தின் மூலமாகத்தான். திருவாவடுதுறை ஆதீனத்தின் மூலமாக தான் சைவ சித்தாந்தம் படித்தனே. திருவாவடுதுறை தான் சைவ சித்தாந்தத்தை என் போன்ற எளியவர்களுக்கெல்லாம் வெளியே கொண்டு வந்தது. இன்றைக்கி எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க, சைவ சித்தாந்தத்தை. சைவ சித்தாந்தம் வந்து யாரோ 10 பேருக்கு சொந்தமானதுன்னு மூடி மறைச்சி வச்சுருந்தான் நம்ம நாட்டில். அதை வெளிப்படுத்தியவர் சிவப்பிரகாச சுவாமிகள். சைவ அதாவது திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானம். அவர் எங்கே இருக்காரோ, ஆனால் அவரால் தான் சைவ சித்தாந்தம் வெளியே வந்துச்சு. என் போன்ற எளியவர்களெல்லாம் சைவ சித்தாந்தத்தை படித்து ஆராய்ச்சி அதன் உள்ள அப்படியே 7 ஆண்டு காலம் நான் அதில் ஆராய்ச்சியில் இருந்தேன். அதன் பிறகு என்னுடைய குருநாதர் சத்தியவேல் முருகனார் அவர்களிடமும் பாடம் படித்தேன். முதல்ல என்னுடைய குரு மெஞ்ஞான வள்ளல் வைத்தியநாதன் அவங்கக்கிட்டெல்லாம் நான் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கேன். சைவ சித்தாந்தத்தை வந்து ஆதீனத்தின் மூலமாக தான் படித்தேன். அதே மாதிரி குன்றக்குடி அடிகளாரிடம் தீட்சையும் வாங்கியிருக்கேன். ஆனால் அவர்களோடெல்லாம் பெரிய பழக்க வழக்கம் நமக்கு உண்டுன்னெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் மடங்களுடைய வரலாறெல்லாம் எங்களுக்கு படிப்பிலே வந்துடும். எந்தெந்த மடங்களில் என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற. மதுரை மடத்தோட வரலாறு என்ன? மதுரை மடத்தோட வரலாறு என்ன? மதுரை மடத்தில் வந்து சோமசுந்தர சுவாமிகள்னு ஒருத்தர் ஆதியில் இருந்திருக்காரு. மிகச்சிறந்த ஒரு ஞானியாக இருந்திருக்காரு. அவர் இருந்த காலத்தை சைவத்தினுடைய பொற்காலம்னெல்லாம் பேசுகிறாங்க. அப்போல்லாம் எனக்கு தெரியாது அதை பற்றியெல்லாம். அதன் பிறகு மதுரை ஆதீனம் இவர் அருணகிரி சுவாமி இருந்தார். அவர் அடிக்கடி புரட்சிகரமாக பேசுவார், துப்பாக்கியெல்லாம் மேடலை காட்டுவார். ஆனாலும் அவர் வந்து இவர் அளவுக்கு தன்னை வந்து பெருமைப்படுத்திக்கிறதுக்காக யாரையும் தவறாலாம் சித்தரிக்க மாட்டார். அவர் அப்படியெல்லாம் அந்த மாதிரி தவறாக சித்தரித்து தன்னை முதன்மைப்படுத்திக்கிற அந்த மனப்பான்மையில் இவர் தான் அப்படி இருக்கார். இவர் மட்டும் இப்போ அப்படி இருக்கார். சரி, ஒரு கதை, ஒரு திரைக்கதை வசனத்தில் வந்து வில்லன், காமெடி எல்லாம் தானே இருக்காங்க. இவர் என்ன ரோல்? இவர் வந்து அப்பப்போ இவர் கதாநாயகனாகவும் மாறுறாரு.
வில்லனாகவும் மாறாரு, காமெடியாகவும் எல்லாம் சகல வேஷமும் செய்கிறார் இவர். அதுதான் இவர்கிட்ட பெரிய டேலண்ட் இவர்கிட்ட இருக்குது. இவர் அது ஆதீனங்கள்லேயே ரொம்ப பெரிய டேலண்டான ஒரு கேரக்டராக இருக்கார் இவர். அதனால் இவர் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு இதுக்காகவெல்லாம் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது அரசியல் சம்பந்தமாக கேளுங்க. ஓகே. இல்லை, இதுலேயே இப்போ மதுரை ஆதீனத்து கூடயே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து இந்து முன்னணியினுடைய முன்னாள் மதுரை மாவட்ட நிர்வாகி. இப்போ இந்து முன்னணி நிர்வாகி ஒருத்தர் வந்து ஆதீனம் எங்கே போனாலும் அவர் கூடயே வர்றாரு. இவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. ஆதீனம் ஆரம்பிக்கிறாருன்னா இவர் தான் முடிச்சு வைக்கிறாரு. ஆதீனம் திணறாருன்னா இவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. அப்படி கூடவே ஒரு இந்து முன்னணி நிர்வாகி ஒருத்தரும் இருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. சமூக வலைதளத்தில் முன்னாள் ஆர்எஸ்எஸ்காரர்களும் ஆமாம் அது இந்து முன்னணி நிர்வாகி தான் அப்படின்றத உறுதிப்படுத்தியும் எழுதவும் செய்கிறாங்க. இந்து முன்னணிக்கும் மதுரை ஆதீனத்துக்கு என்னென்ன இருக்கும்? மத உணர்வு தான், மத வெறி தான், வேற ஒன்றுமே இல்லை. மத உணர்வா வெறியா? வெறி, மத உணர்வு மத வெறியா மாறி தான் இப்போ குல்லா போட்டிருந்தான், தாடி வச்சுருந்தாங்கிற அளவுக்கு வந்து நிற்கிது. மத வெறி தான். இந்து முன்னணி ஆள் ஒருத்தர் கூட இருக்காருன்னா வேற என்ன இருக்கும்? அதான் இருக்குது. அது இப்போ இல்லை, ரொம்ப காலமாக இருக்குது. ரொம்ப காலமாக இவர் கூட இவரை சுற்றி உள்ள ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா எல்லாம் சிகாமணிகள் தான். அதோட இன்னும் பக்கத்தில் சேர்த்துக்கோங்க, யோக்கிய சிகாமணிகள். சித்தாந்த யோக்கிய சிகாமணிகளா இல்லை வேற சிகாமணிகளா? யோக்கிய சிகாமணிகள் இவர் கூட இருக்கிறவங்கெல்லாம். அதனால் இவர் அப்படியெல்லாம் தான் இருப்பார். இப்போ இதை பேசியிருக்கேன், என்ன பேசுவான். எனக்கு வந்து 80 வயசு. இப்போ என்ன பேசுவானுங்கன்னா அவனுங்க தரத்தை நீங்கள் பார்க்கலாம். தரங்கெட்டவர்களெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கார் இவர். தரங்கெட்டவர்கள், தரம் குறைந்தவர்களெல்லாம் அவர் பக்கத்தில் வச்சுருக்காரு. அதாவது கருத்துக்கு கருத்து மோதல் கிடையாது அவனுங்கக்கிட்ட எல்லாம். உடனே வந்து அந்த பொம்பளை அப்படி பண்ணா இப்படி பண்ணா, அப்படி இருந்தா இப்படி இருந்தா, என்னென்னவோ பண்ணுவானுங்க, என்னென்னவோ பேசுவானுங்க. அவனுங்க பேசாத பேச்சுக்களே கிடையாது. சரி, அவன் வந்த பாதையை அவன் சொல்கிறான் இல்லையா? அந்த மாதிரி ஆட்கள் தான் இவர் கூட இருக்காங்க. அதனால் அவர் அப்படி தான் இருப்பார். ஓகே. நேற்று மேடையில் அவர் வந்து ஆர்.என். ரவியை வந்து பார்த்து நாமார்க்கும் குடியெல்லோம் நம்மனை எஞ்சோம் நடலை இல்லோம் அந்த பாட்டுக்கு உதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு நம்ம ஆளுநர் ரவி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுரை. ஒரு மத வெறியனை இன்னொரு மத வெறியன் பாராட்டுறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து சனாதன மத வெறி. இது ஒரு சனாதன வெறி, அது ஒரு சனாதன வெறி. இந்த சனாதன வெறி அந்த சனாதன வெறியை புகழுது, அவ்வளோதான். ஆனால் சைவமும் அதுவும் வேற வேற இல்லையா? கான்ட்ராடிக்ஷன் இல்லையா? சுத்தமாக சைவத்திற்கும் சனாதனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சைவம் என்பது வள்ளல் பெருமானுடைய முழு வடிவம். சனாதனத்தை கடுமையாக எதிர்த்தவர் வள்ளல் பெருமான். சனாதனத்துக்கும் சைவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இவங்க முடிச்சு போட்டு இதெல்லாம் ஒன்று தான், அதெல்லாம் ஒன்று. அதாவது இந்த சனாதனம் என்பது இவர்கள் சொல்லுகின்ற இந்து மதம். இந்து மதம்னு ஒன்றும் கிடையாது, ஆரியம் தான். அங்கே வைதீக மதம் தான். வைதீகம் ஆரியம் தான். அது ஆரியம்னு கூட சொன்னால் அது சரியாக வராது. மனுவாதி மதம், அதான் சரியான. சைவம் வந்து மனுவாதி மதம் இல்லையா? கிடையவே கிடையாது. இவர்களுடையத ஆரிய மதம்னு கூட சொல்லக்கூடாது. ஆரியன் என்றால் இறைவன் சிவபெருமானே குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது அது. நீங்கள் சைவ சித்தாந்த மாநாடு நடத்துகிறீங்க, சைவ சித்தாந்தம் எதில் இருக்குது? தமிழுடையது. தமிழ் மொழி தான் மடத்தினுடைய மொழி. அப்படி சொல்கிறான்னா நீ கேட்கணுமா இல்லையா? மடத்தில் இப்போ சமஸ்கிருத பாராயணம் கிடையாதா? சமஸ்கிருதம் இவங்க படிக்கிறாங்க, இவங்க கோயில்லையும் சமஸ்கிருதத்தில் பூஜை பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. யார்? மடங்கள்லாம். அப்போ என்ன இருக்குது? அப்போ என்ன தமிழ் மடங்கிறதுக்கு என்ன இருக்குது? அடையாளம் என்ன இருக்குது? இல்லையே. ஓகே. இப்போ ஆதீனம் வந்து ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் வெறுப்பு பேசுகிறாரு, ஆனால் இன்னொரு பக்கம் அதே மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாவில் முஸ்லீம்கள் வந்து மசூதி வாசலில் நின்று மீனாட்சி அம்மன் ஊர்வலம் வரும் பொழுது வாசலில் நின்று எல்லாருக்கும் ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க. ஐயர் வந்து மீனாட்சி அம்மனுக்கு சாட்டின மாலை எடுத்து அந்த பாய்க்கு போடுறாரு. அதாவது இந்த உணர்வு எப்படி புரிஞ்சுது? அவர்கள் வந்து இணக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்து போகிறாங்க. யார்? தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இஸ்லாமிய தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இல்லை, இந்தியாவையே. ஓவைசி என்ன பேசியிருக்காரு நேற்றைக்கு? பாகிஸ்தான் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு.
பாகிஸ்தான் பிரிவினையை கேட்டபோது இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் நாங்கள் யாருமே அதை விரும்பலை. நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு பிரிவினை வேண்டாம், பாகிஸ்தான்லாம் நாங்கள் போக மாட்டோம், எங்களுடைய நாடு இந்தியாதான்னு சொன்னவர்கள் யார்? இங்கே உள்ள இஸ்லாமியர்கள். அவர்களும் அவர்களுடைய வாரிசுகளும் இந்த மண்ணை விட்டு போகவே மாட்டார்கள். ஓவைசி சொல்கிறான். அதனால் கடுமையான நடவடிக்கை எடு பாகிஸ்தான் மேலே. பாகிஸ்தான் தோல்வி அடைந்த நாடு. இல்லை, ஆதீனமும் அதான் சொல்கிறாரு, பாகிஸ்தானே இல்லாமல் பண்ணிருங்கன்றாரு. அது வேற. இவர் சொல்லலாம், இவருக்கு இந்து மத வெறி இவர் சொல்லலாம். ஒரு முஸ்லீம் சொல்கிறான்ப்பா. எது முக்கியம் உனக்கு? எது உங்களுக்கு முக்கியம்? இஸ்லாமியரில் ஓவைசி யார்? ஒரு இஸ்லாமிய தலைவர். ஆமாம், அவர் சொல்கிறாரு பாகிஸ்தான் ஏன் யோசிக்கிறீங்க, பாகிஸ்தான் மேலே நடவடிக்கை எடுங்க, ஏன்னா நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டான் அவங்கிறாரு. அப்படியே சொல்கிறார் அவர். நம்மளை நிம்மதியாக வாழவே விடமாட்டான் அவன், ஏன்னா தோல்வி அடைந்த நாடு, அவனுக்கு உறுத்தலாகவே இருக்கும் நம்ம வாடுறத பார்த்தா. அவன் மேலே நடவடிக்கை எடு. இஸ்லாமியர்கள் இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் இந்தியா மேலே பற்றாவே இருக்காங்க. இங்கே உள்ள வேஷதாரிகளை விட எவ்வளவோ மேலே இஸ்லாமியர்கள் பற்றாவே இருக்காங்க. ஏதோ ஒரு சிலர் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. எங்கேயா தவறு நடக்கலை? எங்கேயா ஆசை இல்லாதவன் இருக்கான்? எங்கே பணம் ஆசை இல்லை? ஏன் மடங்களுக்கு 50 கோடி கொடுத்தாலே ஓகேங்கிற அளவில் இருக்கும்போது சாதாரண மனிதர்கள் எப்படி இருப்பாங்கய்யா? இல்லை, ஆதீனத்திட்ட ஏற்கனவே பல கோடிகளுக்கு சொத்து இருக்குது, இந்த 50 கோடிக்காக அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நான் சொல்லலை. சில பேர் பேசிக்கிறாங்க அப்படியெல்லாம். பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாரு. யார்? பார்வேந்தர் வாங்கிட்டாராம் மடாதிபதிகளெல்லாம். நான் ஒன்றும் எனக்கு என்ன தெரியும்? எந்த கோடி எங்கே இருக்குன்னே தெரியாது எனக்கு. தெருக்கோடியை தவிர வேறு எந்த கோடியும் தெரியாது. நான் அவங்க யாருக்கு எவ்வளோ கொடுத்தா நமக்கு என்னப்பா? நான் ஒரு கோயில் வச்சுருக்கேன், சின்ன கோயில். ஒரு பக்கம் ஆதீனங்கள் பாஜக ஆதரவு அப்படின்றத பார்க்க முடியுது. திமுக நடத்துகிற அரசு நடத்துகிற விழாக்கள்லையும் கலந்துக்கிறாங்க, பாஜக கூப்பிட்டாலும் கலந்துக்கிறாங்க. அவங்கள என்னன்னு புரிஞ்சுக்கிறாப்பா? 4 வருஷமா பாவம் அந்த சேகர் பாபு நடையாக நடந்து ஆதீனங்களை எல்லாம் அப்படியே ஒரு ரொம்ப பாசங்காட்டி நேசங்காட்டி மரியாதையெல்லாம் காட்டி நாங்கள் பக்தியில் தான் இருக்கிறோம், நாங்கள் கோயிலுக்கெல்லாம் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறோம் கொள்கிறோம், ஐயா எங்களை தப்பாக நினைக்காதீங்க, நாங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறோம் கொள்கிறோம் அப்படின்னு மடாதிபதிகளை எல்லாம் போய் பார்த்து 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 பேசி 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 அவங்கெல்லாம் சரி சேகர் பாபு படாத பாடுபடுறாரு, அதுதான் உண்மை தான் போல் இருக்குது. திமுக இந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் நல்லா தான் விட்டு கொடுத்து போகுது அப்படின்னு மடாதிபதிகள்லாம் மனமிறங்கி, யார் சொல்கிறது புரியுதா? மனமிறங்கி திமுக நடத்துகிற அந்த கூட்டங்களில் தலை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. பாரிவேந்தர் பார்த்தாரு, ஒரு என்ன பண்ணணுமோ பண்ணி நான் கூட்டு வரேன் பாரு. இப்போ சைவ சித்தாந்த கூட்டத்தில் நட்டாவுக்கு என்னையா தெரியும்? சைவ சித்தாந்தம்னா வடக்கை அவனுக்கும் எதுவும் தெரியாது. நட்டாவுக்கு என்ன தெரியும்? ரவி இருக்கிறாரு. ரவி இருக்கிறாரு. எந்த ரவி? ஆளுநர். ரவிக்கு என்ன தெரியும்? தேவாரம் திருவாசகம். ரவிக்கு என்ன தெரியும்? ரவிக்கு என்ன தெரியும்? மத வெறி மட்டும்தான் தெரியும். ரவிக்கு சனாதன வெறி மட்டும்தான் தெரியும். வேற என்ன தெரியும்? சைவ சித்தாந்தம்னா என்ன சும்மாவா? கடல்யா, கடல். ஒரே ஒரு சிவஞான போதத்திலேருந்து ஒரு பாடல். இன்றைக்கு சத்தியவேல் முருகனார்ட்ட போய் ஒரே ஒரு பாடல், ஒரு நாள் முழுவதும் அதுக்கு விளக்கம் இருக்கும். நட்டாவுக்கு என்ன விளக்கம் தெரியும்? ரவிக்கு என்ன விளக்கம் தெரியும்? யார் சைவ சித்தாந்தம் பேசுறது? சைவ சித்தாந்த மேடையில் யார் உட்கார்றது? என்ன தெரியும்? காலத்தின் கோலம் இதெல்லாம். அப்போ இந்த மத வெறியாளர்களுடைய நோக்கம் என்ன? ஃபைனல் இலக்கு ஒன்று இருக்கணும்ல, சேர்றாங்கன்னா என்ன இலக்கு? மத வெறியாளர்களுடைய நோக்கம் ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே மொழி, 2 இனம். ஒருத்தன் உயர்ந்தவன், ஒருத்தன் தாழ்ந்தவன். அந்த உயர்ந்த ஒருத்தன் யாரு? அந்த உயர்ந்த ஒருத்தன் யாருன்னா அம்பானி அதானி மாதிரி ஒருத்தன். தாழ்ந்த ஒருத்தன் யார் அப்படின்னாக்க எப்போதும் அடிமையாக வெயிலில் வேலை செய்கிறவன். அதாவது மனுவினுடைய சாத்திரத்தில் சொல்லப்பட்டது எதுவோ அதுதான் மத வெறியர்களுடைய நோக்கம்.
மனுவாதி நோக்கம்தான், வேற ஒன்றுமே கிடையாது. மனு என்ன சொல்லி வச்சுட்டு போயிருக்கானோ அதை எப்படியாவது, அதாவது அவர் மோடி வந்து வெளிப்படையாக சொல்கிறாருயா, அவர் ஒன்றும் ஒளிவு மறைவெல்லாம் பேசலை. 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் பலன் கொடுக்கக்கூடிய வேலையை நாங்கள் இப்போ செய்துக்கிட்ருக்கோங்கிறாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? 1000 ஆண்டுகளாக இங்கே நடந்துக்கிட்டு இருந்தது, இடையில ஒரு 50-60 வருஷமாக இல்லாமல் போச்சு. இப்போ மீண்டும் அந்த வேலையை தொடங்கி நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்திலேயே 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் தலையெடுக்காத வழியாக செய்துட்டு போவோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அந்த கதை. ஒரு பக்கம் சங்கராச்சாரியார்கள், இன்னொரு பக்கம் ஆதீனங்கள், பாஜக இவர்கள் அனைவரோடும் இருந்து பேசுகின்ற விஷயங்கள் தொடர்ந்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்ததற்கு மிக்க நன்றி.